தூங்க முடியாத சிறிய நட்சத்திரம். ஒரு காலத்தில் ஆகாயத்தில் மிகவும் உயரத்தில் ட்விங்கிள் என்ற ஒரு சிறிய நட்சத்திரம் இருந்தது. ட்விங்கிள் இரவு நேரங்களில் மற்ற நட்சத்திரங்களுடன் ஒளிர்வதும் மின்னுவதும் மிகவும் விருப்பமாக கொண்டது. ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. பிற நட்சத்திரங்கள் பகலிலே ஓய்வெடுத்து தூங்கும்போது ட்விங்கிள் மட்டும் தூங்க முடியவில்லை. மற்ற நட்சத்திரங்கள் மேகங்களுக்குப் பின்னால் மென்மையாக குறும்பாக சிறு குறும்பாக சினுங்கிக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் ட்விங்கிள் மட்டும் புரண்டு விழித்துக் கொண்டு இருந்தது. ஒருநாள் ட்விங்கிள் சந்திரனை கேட்டது. ஏன் நான்தான் மட்டும் தூங்க முடியவில்லையா? சந்திரன் மெதுவாக சிரித்தான். உன் மனதிலே பல பிரகாசமான எண்ணங்கள் இருக்கலாம். அமைதியான ஒன்றே முயற்சிக்கிறாய். கண்களை மூடி மென்மையான மேகங்களையும் பறக்கும் இறகுகளையும் கற்பனை செய்டோட். ட்விங்கிள் முயற்சித்தது. அது மென்மையான மேகங்களையும் மெதுவாகச் சுழலும் இறகுகளையும் கற்பனை செய்தது. கொஞ்சம் தூக்கமாகத் தோன்றியது. ஆனால் அப்போது ஒரு பறவை பறந்து வந்தது. அது ட்விங்கிளைச் சிரிக்க வைத்தது. உடனே ட்விங்கிள் விழித்துவிட்டது. அதற்குள் கொஞ்சம் மந்தமாக பறக்கும் கோமி என்ற ஓர் தூங்கிக் கொண்டிருக்கும் விண்கல் அங்கே வந்தது. ஒரு லுல்லபே, தாலாட்டு, கேள் எனக் கோமி யான் என மூச்சுவிடும்படி கூறினான். அதுதான் என்னை எப்போதுமே தூக்க வைக்கிறது டோட். அப்பொழுது ட்விங்கிள் வானில் மெதுவாக வீசும் காற்றின் மென்மையான இசையைச் சுட்டிக்காட்டிக் கேட்டது. அந்தக் காற்றின் சத்தம் ஒரு இனிய தாலாட்டைப் போலவே இருந்தது. ட்விங்கிளின் ஒளி மெதுவாக மங்கியது. மேலும் மெதுவாக அது ஒரு சிறிய யாம் வைத்தது. ஒரு மெல்லிய கண் இமைத்தது. மற்றும் கடைசியில் ட்விங்கிள் தூங்கிவிட்டது. வானில் மெதுவாக ஆடியபடி தானே ஒரு தாலாட்டாய். அதன்பின் ட்விங்கிள் தூங்க முடியாத நேரங்களில் அந்த மேகங்களையும் இறகுகளையும் காற்றின் மென்மையான பாடலையும் நினைவுகூர்ந்தது. மற்றும் அந்த இரவுகளுக்குப் பிறகு ட்விங்கிள் இன்னும் பிரகாசமாக ஒளிர்ந்தது.